ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ். ஏடிஎம் மூலம் இனி ரேஷன் பொருட்கள் பெறலாம். அது எப்படி அப்படிங்கறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் பொருட்களின் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே நாடு முழுவதும் ஒரே இடத்தில் ரேஷன் பெறும் வசதியாக ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது டிஜிட்டல் முறையில் ரேஷன் விநியோகத்தை மேம்படுத்த புதிய திட்டம் அறிமுகமாகி உள்ளது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்திய டிஜிட்டல் ரூபாய் முறையை பயன்படுத்தி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் முன்னோடி திட்டமாக ரேஷன் விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை அமித்ஷா தொடங்கி வைத்தார். அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் எனப்படும் இந்த இயந்திரங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. பயனாளிகள் டிஜிட்டல் வாலெட்டுகள் மூலம் பணம் செலுத்தி ரேஷன் பொருட்களை பெற முடியும். ரிசர்வ் வங்கியின் டிஜிட்டல் ரூபாய் இந்த வாலெட்டுகளில் சேர்க்கப்படும். QR குறியீடு மற்றும் ஆதார் OTP சரிபார்ப்பு மூலம் பண பரிவர்த்தனை செய்யப்படும். பணம் நேரடியாக டீலரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பதால் இடைத்தரகர்கள் குறையும் என்றும் யார் எவ்வளவு ரேஷன் பெற்றுள்ளனர் என்பதை அரசு நிகழ் நேரத்தில் கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அன்னபூர்த்தி ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் 35 வினாடிகளில் 25 கிலோ தானியங்களை பெறலாம். இயந்திரத்தில் டிஜிட்டல் கார்டை ஸ்கேன் செய்து கைரேகை அல்லது கண் கருவிழி சரிபார்ப்பு செய்த பிறகு அரிசி உள்ளிட்ட பொருட்களை பெற முடியும். மார்ச் மாதம் முதல் கோதுமை, பருப்பு, கொண்டக்கடலை, சர்க்கரை, உப்பு போன்ற பொருட்களும் இம்மூலம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது சில மாநிலங்களில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் இந்த சேவை விரைவில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ரேஷன் விநியோகத்தின் வேகத்தையும் வெளிப்படைத்தன்மையும் உயர்த்தும் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த திட்டத்தை வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுகிறது. ரேஷன் கடையில் ஏன்னா கும்பல் அதிகமாக இருக்குது. எப்போ போனாலும் இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ரேஷன் கார்டை நம்ம ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு எல்லா பொருட்களும் போட்ட பிறகு ஒவ்வொரு கிலோவும் அவங்களுடைய கிளிக் பண்ணணும். அது நெட்டு அவங்களுக்கு டேட்டா இருக்கணும். இருந்து அவங்க கரெக்டாக ஒவ்வொரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுறாங்க. பண்ண தான் 20 கிலோ அரிசியா 20 கிலோ அரிசி, 1.5 கிலோ சர்க்கரையா 1.5 கிலோ கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் எல்லாமே எடையும் போட்ட பிறகு தான் அதை க்ளோஸ் பண்ண முடியுது. போட்ட பிறகு மறுக இன்னொரு ஆள் வாங்க முடியுது. அதனால பல நேரங்களில் அதிக நேரம் செலவாகுது. ரேஷன் கடைக்கு போகணும்னாவே அதிக நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏடிஎம்மாக கொண்டு வந்துட்டாங்கன்னா நிறைய அங்கங்கே வச்சு விட்டாங்கன்னா சக்குன்னு பொருட்களை போய் வாங்கிக்கலாம். ஸோ அதுலேயும் பிரச்சனை வரும். ஏன்னா பொருள் கரெக்டாக ஃபில்லிங் பண்ணணும். பணம் இப்போ ஏடிஎம் மாதிரி தான். ஏடிஎம்மில் எங்கே பணம் எல்லா ஏடிஎம்மும் அங்கங்கே இருக்குது. போனோம்னா அவசரத்துக்கு போனோம்னா பணம் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறது தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஆனால் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.